தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழக ரயில்வே துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1376 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி சொல்ல 44,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. மினிமமில் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 44,900 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கான ஸ்டார்டிங் சேலரி தான் இது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு ஆப்ஷன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான். அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 16 செப்டம்பர் 2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி 17 ஆகஸ்ட்லேருந்து 16 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலைவாய்ப்பு இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தாங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2024 வரைக்கும் முழுசாக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது எரர், அதாவது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க, அதை எப்போ எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கரெக்ஷன் பண்ணவும் முடியாது. சரிங்களா? சரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 விதமான பதவிகள் நம்ம சொல்லியிருந்தோம். லைனாக இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக. டயட்டிஷியன், நர்சிங் சூப்பரண்ட், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, லெபார்ட்ரி சூப்பரண்ட், பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கேத் லெபார்ட்ரி டெக்னீஷியன், ஃபார்மாசிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஸ்பீச் தெரபிஸ்ட், கார்டியாக் டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன், லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 மற்றும் ஃபீல்டு ஒர்க்கர்னு 20 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள், எவ்வளோ காலியிடங்கள் மற்றும் அதுக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 44,900 டயட்டீஷியனுக்கான சம்பளம். 18 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணலாம். 5 காலியிடங்கள். நர்சிங் சூப்பரண்ட் 44,900 சம்பளம். 20 முதல் 43 வயதுன்னு விண்ணப்பிக்கலாம். 713 காலியிடங்கள். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் 35,400 சம்பளம். 21 முதல் 33 வயதுன்னு விண்ணப்பிக்கலாம். 4 காலியிடங்கள். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 35,400 உங்களுக்கான சேலரி. 18 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணலாம். 7 காலியிடங்கள். டென்டல் ஹைஜீனிஸ்ட் 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணலாம். 3 காலியிடங்கள். டயாலிசிஸ் டெக்னீஷியன் 35,400 சம்பளம். 20 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். 20 காலியிடங்கள். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். 126 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. லெபார்ட்ரி சூப்பரண்ட் 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். 27 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்
35,400 சம்பளம், 21லேருந்து 43 வயதினர் விண்ணப்பிக்கலாம். 2 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் 35,400 சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 20 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 35,400 சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 காலியிடங்கள். கேத் லெபார்டரி டெக்னீஷியன் 35,400 ரூபா, 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாசிஸ்ட் என்ட்ரி கிரேட் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கும் 29,500 ரூபா சம்பளம், 20 முதல் 38 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 246 காலியிடங்கள். ரேடியோகிராஃபர் 29,900 ரூபா சம்பளம், 19 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 64 காலியிடங்கள். ஸ்பீச் தெரபிஸ்ட் 29,200 ரூபா சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 1 காலியிடங்கள். கார்டியாலிக் டெக்னீஷியன் 25,500 ரூபா சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 4 காலியிடங்கள். ஆப்டோமெட்ரிஸ்ட் 25,500 ரூபா சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 4 காலியிடங்கள். இசிஜி டெக்னீஷியன் 25,500 ரூபா சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 13 காலியிடங்கள். லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 21,700 ரூபா சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 94 காலியிடங்கள். ஃபீல்டு ஒர்க்கர் 19,900 ரூபா உங்களுக்கான சம்பளம், 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 19 காலியிடங்கள்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,376 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஏஜ் லிமிட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் மற்ற ஏஜ் லிமிட்டும் இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா 10 வருஷம், ஓசி கேட்டகரினா ஓபிசினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 15 வருஷம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூர் கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேட்டகரினா 6 வருஷம், முன்னாள் இராணுவத்தினரில் எஸ்சி எஸ்டினா 8 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. பெண்களில் பார்த்தீங்கன்னா விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், ஜூடிகலி செப்பரேட்டட் பட் நாட் ரீமேரிட் இந்த மாதிரி கேட்டகரியில் யூஆர்இடபிள்யூஎஸ் பெண்கள் இருக்கீங்கன்னா 35 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 38 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா நீங்கள் 40 வயதினர் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ணணும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் கட்டுற பேமெண்ட்டை அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த கேட்டகரி எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி, முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், பெண்கள், திருநங்கைகள், அதே மாதிரி இபிசின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும். இந்த 250 ரூபாயை நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் போகிறப்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த இப்போ நம்ம சொன்ன கேட்டகரி இல்லாமல் மிச்சம் இருக்க கேட்டகரி நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபாயை நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிறப்ப அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, இது மட்டும்தான். இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எது இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், அதாவது இப்போ மேலே பார்த்த 20 விதமான பதவிகளில் 70 மார்க் நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு படிச்சிருக்கீங்களோ அதுக்குலேருந்து கேட்பாங்க. மிச்சம் இருக்க 30 மார்க்குக்கு மட்டும் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் 100 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, 90 நிமிஷம் 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கார்டியாலிக் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ கார்டியாலஜி லேப் இன்வெஸ்டிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சிருந்தாலும் சரி, சோசியல் சைக்காலஜி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இசிஜி டெக்னீஷியன் 4வது, இதுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ இசிஜி லெபார்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு ஒர்க்கருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சயின்ஸ் குரூப்பில் பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 1 இயர் டிப்ளமோ ஆஃப் ஹெல்த் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்டிசி, அதாவது 1 இயர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சிங்கிறது கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் 1 இயர் டிப்ளமோ ஆர் ஹெல்த் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா 1 இயர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும் சயின்ஸ் குரூப்பில், டிப்ளமோ லெபார்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பர்ஃபெக்ஷனிஸ்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ பர்ஃபெக்ஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி,
இல்லை பிஎஸ்சி முடிச்சு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி ஃபிசியோதெரபி முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ரேடியோகிராஃபி இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி குரூப்பில் முடிச்சுட்டு டிப்ளமோ ரேடியோகிராஃபியோ எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபார்மாசிஸ்ட் 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிகிரி ஃபார்மசியில் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஹாமியோடயாலிசிஸ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை 2 இயர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி இன்ஹவுஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆப்டோமெட்ரிஸ்ட் நீங்கள் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிஸ்ட் படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ ஆப்டோமெட்ரிக் டெக்னீஷியன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லெபார்ட்டரி சூப்பர்டென்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டென்டல் ஹைஜீனிஸ்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும். 2 வருஷம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டயட்டீஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். வித்தவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டயட்டிக் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். கேத் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு டிகிரியோ டிப்ளமோவோ ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி பேச்சுலர் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜி பிஏஎஸ்எல்பின்னு சொல்லுவாங்க முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி இல்லை டிப்ளமோ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பாராமெடிக்கல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் இன்றைக்கி டேட் தான் 17/8/2024 16/9/2024 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் லிங்க் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வேணால் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் ஹிந்திலனா ஹிந்தின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.